வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய 3 முக்கிய கட்சிகளுக்கு சின்னம் மறுப்பு எதனால்? அதை பற்றி தொடங்குவதற்கு முன், இந்த சின்னங்களை எல்லாம் அளிப்பது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு வழிமுறையை கடைபிடிக்கிறது. அந்த வழிமுறையில் பார்த்தீர்களானால், நாங்கள் எவ்வாறு இந்த பேலட் யூனிட்டில் வேட்பாளருடைய பெயர்களையும் அவருடைய சின்னங்களையும் பதிக்கின்றோம் என்பது தொடர்பாக அவர்கள் சொல்லும் பொழுது 3வது பத்தி, இதை மட்டும் படிச்சுக்கிறேன், கொஞ்சம் பார்த்தேங்க. This arrangement of sequencing acts as an extra check to effectively preclude the possibility of any predetermined manipulation of software for rigging the votes. நான் மீண்டும் ஒரு தடவை படிக்கட்டுமா? This arrangement of sequencing acts as an extra check to effectively preclude the possibility of any predetermined manipulation of software for rigging the votes. நீ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டு இருக்கிற ஒரு பக்கத்துல, இதை ஹேக் பண்ண முடியாது, இதை ரிக் பண்ண முடியாது, அது இவிஎம் ரொம்ப எஃபெக்டிவானது, இது ஸ்டாண்ட் அலோன் மிஷினு, இது வெளியில இருந்து கனெக்ட் பண்ண முடியாது, எவ்வளவு கதை விட்டுட்டு இருந்த. ஆனா பேலட் யூனிட்ல வந்துட்டு வேட்பாளர்களை வந்துட்டு அடுக்கும் போது இவங்க ஒரு கிரைட்டீரியன் கடைபிடிக்கிறாங்க. அதை நான் சொல்றேன். இப்ப இதுல சொல்லியிருக்கக்கூடியதனுடைய பொருள் என்னன்னா, நாங்க முதல்ல இந்த பேலட் யூனிட்ல முதல்ல எடுத்தோடனே அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சி மேலையும், அடுத்தபடியா கட்சியார் கட்சிகள், அடுத்தபடியா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளை அடுத்ததும், அதுக்கு அடுத்தபடியா அங்கீகரிக்கப்படாத ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அடுத்ததாகவும், அப்புறம் சுயேட்சையாகவும் வேட்பாளர்களை எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா, அப்படி செய்யறதன் மூலம் முன் திட்டமிட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல யாராவது சாப்ட்வேர் மூலமா, எதுவும் மென்பொருள் மூலமா, ப்ரோக்ராமிங் மூலமா ஓட்டர் ரிக்கிங் பண்றதை தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இதான் அர்த்தம். மீண்டும் ஒரு படிக்கட்டுமா? This arrangement of sequencing acts as an extra check to effectively preclude the possibility of any predetermined manipulation of software for rigging the votes. அதான் பண்றாங்க. வெளியில இருந்தோ உள்ள இருந்தோ சாப்ட்வேரை வச்சு ரிக் பண்றத தடுக்கிறதுக்காக, டு ப்ரீக்ளூட், தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க. இதை அப்படியே திருப்பி போடுங்களேன். நீங்க இப்படி அரேஞ்ச் பண்றது, இப்படி ஓட்டை ரிக் பண்ணி மாத்துறது தான் நான் சொல்றேன். சாப்ட்வேர் இப்படி செயல்படுத்த முடியும்னா அப்படிதான் செயல்படுத்த முடியும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கணினி தகவல் தொழில்நுட்ப பொறியாளர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், இப்படி சாப்ட்வேர் வச்சு ரிக் பண்ண முடியும்னா இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சு நீ ரிக் பண்ணலாம்ல? நீ ஏன் அரேஞ்ச் பண்ண? அதற்கான காரணத்தை நீ சொல்ற. யாருக்கிட்ட அப்ரூவல் வாங்கின இதுக்கு? அதை சொல்லு. உனக்கு இதுக்கு அப்ரூவ் பண்ணது யாரு? முதல்ல எடுத்தோடனே தேச கட்சி எல்லாம் வைக்கணும், காங்கிரஸ் பாஜகவை தான் வைக்கணும், அடுத்தபடியா மாநில கட்சிகளை தான் வைக்கணும், திமுக அதிமுக தான் வைக்கணும், அடுத்தபடியா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை வைக்கணும், அது யாருன்னு நாம் தமிழர், புடலங்க, இந்த மாதிரி கட்சிகளை எல்லாம் வைக்கணும் அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? பேப்பர் பேலட்ல அப்படியே இருந்துச்சு. பேப்பர் பேலட்ல தான் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றதே இருந்துச்சு. ஏன்னா அகரவரிசையின் படி ஒருத்தரோட பேரு ஐயநாதன் அப்படின்றதுன்னா அவர் தான் முதல்ல பேலட் யூனிட்ல டாப்ல இருப்பாரு. இன்னொருத்தர் பேர் விமலநாதன் அப்படின்னு இருந்ததுன்னா அவர் தான் பேலட்ல கடைசியா இருப்பாரு. இடையில இருக்கக்கூடிய கமலநாதன் எல்லாரும் அங்கங்க இருப்பாங்க. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக சின்னம் இருக்கும். நான் அதை பார்த்து அதில் குத்தி நான் மடிக்க போறேன். அவ்வளவுதானே? மடிச்சே தேர்தல் அங்க இருக்கிற அதிகாரி கொடுப்பாரு, நம்ம கிட்ட அலுவலர் கொடுப்பாரு. அதை நம்ம பிரிச்சு பாட்டு தான் குத்திட்டு அதே மாதிரியே மடிச்சு ஒரு கையில மடிச்சு பேலட் இதுல பேலட் பாக்ஸ்ல போட்டு வருவோம். உன்னை யார் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை மாற்ற சொன்னது? இந்த அரேஞ்ச்மெண்ட்டை எதுக்கு அப்படின்னோம்னா, இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் மாநில லெவலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அடுத்தபடியாக வச்சுட்டு
அதுக்கு அடுத்த வரக்கூடிய வேட்பாளர்களினுடைய சின்னங்களில் பதிவாகக்கூடிய வாக்குகளை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் உங்களுடைய நோக்கம்ன்ற. இது சாஃப்ட்வேர்ல பண்ண முடியாதா? 2019ஆம் ஆண்டில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரனுடைய கட்சி, குக்கர் சின்னத்துல தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டு 22 லட்சம் ஓட்டு வாங்குச்சு, 6% ஓட்டு வாங்குச்சு. அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 2000 வாக்குச்சாவடிகளில் ஒரு ஓட்டு கூட இல்லை. அங்க அந்த கட்சிக்கு ஏஜென்ட் இருக்கிறாங்க, அந்த பூத்துல வெளியில வந்துட்டு 100 மீட்டருக்கு அந்த டேபிள் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க அவங்களுடைய கட்சி அமைப்பு இருக்குது, அந்த கட்சி அமைப்பினருக்கு அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அங்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனா ஒரு ஓட்டு கூட இல்லை. இது என்னாச்சு? அவங்களுக்கு விழுந்த ஓட்டு எங்க போச்சு? அது கவுண்டிங் பண்ற இடத்துல பிரச்சனையாச்சு. இதெல்லாம் நான் வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஆதாரபூர்வமா நான் எழுதியிருக்கிறேன். என்ன ஆச்சு? அப்ப இந்த ஓட்டு களவாடப்பட்டு மேல போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா டோட்டல் அப்படியே தான் இருக்குது. இதுல என்ன சொல்றேன், அந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு போலாச்சோ அதே தான் கணக்குல வருது. ஆனா இவரதுல ஓட்டு இல்லை. அப்ப இது டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். திஸ் இஸ் நாட் த ஒன் சாலிட்டரி எக்ஸாம்பிள். இது மட்டுமே ஒரே ஒரு ஆதாரம் இல்லை. 1999 சுப்பிரமணிய சாமிக்கே தான் ஆச்சு. அதான் அவர் போய் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாரு. 1999 முதல் முறையா இவிஎம் பயன்படுத்தப்பட்ட போது இது நிகழ்ந்துச்சு. ஜட்ஜி கேட்கிறாரு, அப்ப உங்க வீட்டு எங்க போச்சு அப்படின்னு. எங்க போச்சுன்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தை கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னாங்க? தெரியலன்னாங்க. அதனால தான் அவர் தொடர்ந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்தினாரு. அவரு, அத்வானி, ஜிவிஎல் நரசிம்மன் எல்லாரும் நடத்தினாங்க பாஜக சார்பா. இப்ப தாடி அதை மாத்தி பேசுறாரு. அதை விட்டுருங்க, அந்த இடத்துக்கு வேற வருவோம். அப்போ இவர்களுக்கு சின்னம் கொடுக்காததனுடைய சூட்சமம் என்ன? அதுக்கு வரணும் இல்ல நம்ம. இவங்க 3 பேருமே நாம் தமிழர் கட்சி 2019 2021 இதுக்கு இடையில் நடந்த தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாத்திலையும் அதே விவசாயி கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் 2019 சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டிட்டு இதே பானை சின்னத்துல தான் அவர் நின்னாரு, ஜெயிச்சாரு. அவர் ரொம்ப கடுமையா போட்டிட்டு கடைசியில் 3029 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அது சொல்றேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா மறுமலர்ச்சி திமுக அப்படின்றது தான் பம்பர சின்னத்துல பல காலமா போட்டிட்டு இருந்த கட்சி. இந்த 3 சின்னங்களையும் யாருமே கேட்கல. ஆனா தேர்தல் ஆணையம் மறுக்கிறான். எதுக்கு மறுக்கணும் நீ? இதான் என் கேள்வி. அவங்க பானை சின்னத்துல அதுக்கப்புறமும் நின்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கடந்த சட்டப்பேரவை தொகுதியில் 6 இடங்கள்ல நின்னாங்க. திமுக கூட்டணியில 4 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. 2 ரிசர்வ் தொகுதி, 2 பொது தொகுதி ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தரல. இது மறுமலர்ச்சி திமுக ரொம்ப நாளா பயன்படுத்திய சின்னம். அது ரிசர்வ்டு சிம்பிள் அப்படின்ட்டு அது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், உங்களுக்கு தர முடியாது. அவதான் திருப்பி கேட்டாங்க. அவங்க அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க, நாங்க தானே பயன்படுத்தணும். இந்த கட்சி தானே பயன்படுத்திச்சு. அதே கட்சிக்கு திருப்பி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னா, நீங்க ஒரே ஒரு தொகுதி தான் போட்டிடுறீங்க, நீங்க 2 தொகுதியிலையாவது போட்டியிடணும் அப்படின்னாங்க. அப்ப 2 தொகுதியில போட்டிடுறாங்களே இப்ப திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள், சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும். ஏன் அங்க தர மாட்டேங்கிறீங்க? அங்க கேட்டா நீங்க 1% ஓட்டு கூட வாங்கல. உடனே திருமாவளவன் மற்றவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 1.16% ஓட்டை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு. உடனே அப்படியே மாத்திட்டு 3 வருஷமா நீங்க கணக்கு சப்மிட் பண்ணல. என்னெல்லாம் சொல்றீங்க? இந்த தேர்தல் ஆணையம் எப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம்? அக்கார்டிங் டு தி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ரூல்ஸ் 1968 என்ன சொல்லியிருக்கோ இதெல்லாம் படிச்சுட்டு தான் மக்களே நான் உங்களோட பேசுறேன். அயோக்கியத்தனம். வசதிக்கு இங்க ஒரு பதில சொல்ல வேண்டியது, டெல்லியில ஒரு பதில சொல்ல வேண்டியது, நீதிமன்றமோ ஓஹோ அப்படியா, இதுக்கு பேர் வழக்கு விசாரிக்கிறதா? ஒரு சுதந்திர அமைப்பு அதனுடைய முடிவுகளை தலையிட மாட்டோம். ஏன் தலையிடக்கூடாது? அது என்ன சுதந்திர அமைப்பு? நீங்க தானே சொல்றீங்க. தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் போது அதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும்னு அதை தூக்கி வெளில போட்டாரு அப்படின்னு மோடி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அதுல இருந்தே தெரியலைங்க அயோக்கியத்தனம் நடக்க போகுதுன்ட்டு பட்டுன்னு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்களே. யார் அவங்களாம்? எல்லாம் ஜால்ராக்கள். தெளிவாக தான் நம்ம சொல்றோம். அசோக் லாவாசாயம் தூக்கி எறியப்பட்டாரு. உங்களுக்கு ஜால்ரா அடிக்கல, தூக்கி எறியப்பட்டாரு.
இப்ப இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு ஜால்ரா, அப்பட்டமான ஜால்ரா. அவர்கிட்ட முதல் கேள்வியே தேர்தல் இவிஎம் மேல எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, இன்னமும் இதை தான் வச்சுட்டு தொடருவீங்களான்னு உடனே அதுக்கு அவர் பதில் சொல்றாரு ரொம்ப பொயட்டிக்கா. யாரெல்லாம் இதை எதிர்த்தார்களோ அவர்களையெல்லாம் அது ஆட்சியில் உட்கார வைத்திருக்கிறது. யார் யாரெல்லாம் இவிஎம் எதிர்த்து பேசுனாங்களோ அவங்களே அதை எடுத்து அந்த ஆட்சியில் உட்கார வச்சிருக்குது. அது எது இவிஎம். அப்ப இதுலயே தெரியுது, அது பதில் சொல்றதுல கூட பாரு நீ எவ்வளவு பெரிய முட்டா பையன்ட்டு போட்டு கொடுக்குற. அதுதான் உட்கார வச்சதுன்னா எப்படி மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கலையா? அப்ப அதுதான் உட்கார வச்சதுன்னா அதான் அர்த்தம். இப்படியாப்பட்ட ஆட்கள் தான் தலைமை தேர்தல் ஆணையர். இன்னைக்கு எழுப்பின கேள்வி என்ன, நான் போன்ற ஓட்டுக்கு எங்க அத்தாட்சி? இதோ இந்த மாதிரி நடக்குது. 2000 பூத்துல ஓட்டே இல்லையே. அவன் 2000 பூத்துல வாங்கின ஓட்டுகள் எவ்வளவு? பூத்துக்கு 50 ஓட்டுனா கூட அது எவ்வளவு ஆகுது? ஏன் அதெல்லாம் மறைக்கப்பட்டது? எங்க போச்சு அந்த ஓட்டெல்லாம்? எதையும் சொல்ல முடியாது தேர்தல் ஆணையத்தினால. ஏன்னா இது தொடர்ந்து திட்டமிட்டு தெரிந்தே தெளிவாக இது வந்துட்டு இந்த கள்ளத்தனத்தில் ஈடுபடுகிறது. அதனாலதான் இந்த சென்டென்ஸை போட்டு வச்சிருக்கிறான். ஸோ இவங்கள இந்த சின்னங்களை பறிச்சாச்சு. சுயேட்சை சின்னங்களை கொடுப்பாங்க, ஃப்ரீ சிம்பிள்ஸை கொடுத்தாங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இவங்க இன்னும் பின்னாடி வருவாங்க. கூட்டணி இப்போ திருமாவளவன் பாணி சின்னத்தில் நின்னாருன்னா அவருடைய பேரு 2வதாக வந்துடும், 1, 2லயே வந்துடும். அங்க திருட முடியாது. ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் எப்படி, வேற ஒன்றும் முடியாதுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. எனிதிங் இஸ் பாசிபிள் இன் சாஃப்ட்வேர், ஹவு இட் இஸ் ப்ரோக்ராம்டு, அவ்வளோதான். சரிதானே? ஆனால் இப்போ அந்த பானை பிடிக்கிட்ட உடனே அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்ல போடுவாங்க, சீப்பு அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா அதெல்லாம் போயிட்டு கடைசியில் பார்த்தோன்னா 7வது 8வது பேராக அவருடைய பேர் இருக்கும். அவர் கூட 3 ஓட்டில் 1 ஓட்டு அந்தாண்ட போயிடும். உள்ளபடியே ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா 1 லட்சம் ஓட்டு மேலே போயிடும். மேலே எங்கே போவோம்? பாஜகவுக்கு போவோம். ஏன்னா அந்த பூத்துல தான் அதுக்கு வந்துட்டு 5 ஓட்டு கூட விடாத வாங்காத கட்சி அது. நோட்டா கீழே முட்டிக்கிட்டு இருந்த கட்சி. எங்கெங்கயோ போய் போய் கூட்டணியில் ஆளை தேர்த்திக்கிட்டு இப்போ வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு போவோம் அந்த ஓட்டு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பாஜக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஓட்டு வாங்கியிருக்கும். இதில் எடப்பாடியும் காணாம போயிருப்பாரு. நாம் தமிழருக்கு இதே நிலைதான், பின்னாடி தள்ளிட்டு போட்டுருவாங்க. நாம் தமிழர் வேட்பாளர் அப்படின்னு போட்டிருக்கோம், நாம் தமிழர் இருக்காது. வேட்பாளர் பேரை போட்டு சிம்பிள், மைக் சிம்பிள் இருக்கும். கீழே இவங்க கொடுத்தாங்க இல்லையா நாம் தமிழர் சின்னத்தை திருடி, அந்த வேட்பாளருடைய பேரும் சின்னமும் இருக்கும். யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நாம் தமிழர் உடறதுலையும் பாதி ஓட்டு திருடிக்கிறது, இந்த வேட்பாளர் பேர்ல உடறதுலையும் அப்படியே தள்ளிட்டு போயிடுறது. எது? இந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி. அதுக்கு தானே நாம் தமிழர் சின்னத்தை ஒதுக்குனாங்க. அதுக்கு அதில் போயிட போகுது. எல்லா ஓட்டும் பாஜகவிற்கு. முஸ்லீம்கள் சொல்லுவாங்களே எல்லா புகழும் அல்லாவுக்குன்ற மாதிரி எல்லா ஓட்டும் பாஜகவுக்கு போயிடும். இதுதான் அதனுடைய சூட்சமம். இப்படிதான் இவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்சியை, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சியரை நிறுத்த பண்ணியிருக்கக்கூடிய சூழ்ச்சி தான் அந்த இவிஎம்ல நடக்கக்கூடியதெல்லாம். அதனாலதான் விவிபேட்ல பதிவானதை எண்ண மாட்டேங்கிறான். இது இங்க நடத்துறோம். விவிபேட்ல கட்டாய விடுற சீட்டு நடக்குமா? நடக்காது. உடனே தான் சொல்றான், நாங்க அதை எண்ண மாட்டோம், அதை என்றதை கேட்க உரிமை இல்லைன்னு நம்மளை பார்த்து சொல்றான். இதேதான் பம்பர சின்னம். ஆக தமிழ்நாட்டில் 3 இடத்துல பாஜக ஜெயிக்கிறதுக்கு இப்போ பாசிபிலிட்டி இருக்குது. இது திமுககாரங்க, அண்ணா திமுககாரங்கன்னா பாஜக ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இதுலெல்லாம் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கன்ட்டு. உள்ளபடியே இன்னைக்கு வாக்குச்சீட்டில் வச்சா பாரதிய ஜனதா கட்சிக்கு 50 சீட்டு கிடையாது. நாடு முழுவதும் 50 சீட்டு கூட கிடைக்காது. மோடி தோப்பாரு, அமித்ஷா டெபாசிட் கிடைக்காது அவருக்கு. குஜராத்லேயே தான் சொல்ல வரேன், ஒன்றும் கிடைக்காது. அவ்வளவு வெறுப்பு கோத்துல இருக்காங்க மக்கள் இவங்கள. அதனால இது நடக்கிறது அனைத்தும் மிஷின்ல தான் நடக்குது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இவிஎம் பிரதமர், இவிஎம் உள்துறை அமைச்சர், அது பேரு இவிஎம் கட்சி, அவ்வளவுதான். அப்ப இது என்னன்னா இந்த 3 இடங்கள்ல இவங்க சொல்றாங்க ஒன்றுமே பாஜக கிடைக்காது. பாருங்க, ஓட்டு விடும்போது உங்களுக்கு தெரியும் பாஜக நோட்டாவுக்கு கீழையா இல்ல உங்களுக்கு மேலேயான்றதெல்லாம் அவங்க நிரூபிப்பாங்க. இதுதான். ஸோ திருச்சி, விழுப்புரம், சிதம்பரம், இந்த 3 தொகுதியில பாஜக கூட்டணி ஜெயிக்குது. நிச்சயமா ஜெயிப்பாங்க. பாருங்க நீங்க. அந்த மாதிரி சர்ப்ரைஸ் தான், ஷாக் வந்தாதான் உங்களுக்கு. அதாவது ஐயா இப்படிலாம் நடக்கும்னு சொன்னா எந்த கட்சி தலைவரும் கேட்க போறது இல்லை. அவங்க தலையில வந்துட்டு பெரிய உலக்கையை வச்சு ஒரு இடி இடிச்சோம்னா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, ஐயனா அதை புக்கு போட்டான் கொண்டா அப்ப அது வரைக்கும் அறிவே உங்களுக்கு எட்டாது. இதான் இங்க நடக்க போறது.
இப்போ நான் சொல்ல வரேன், தேர்தல் ஆணையத்துக்கு தைரியம் இருந்ததுன்னா, நீ நேர்மையானவனா இருந்தானா, அகர வரிசையின்படி வேட்பாளர்கள், நீ தான் 256 வேட்பாளர்களை அடுக்கலான்னு சொல்லியிருக்கல, அகர வரிசையின்படி வேட்பாளர்களை நீ அரேஞ்ச் பண்ணி வை. அப்ப காட்டுற பார்ப்போம் பாரதிய ஜனதா எப்படி ஜெயிக்குதுன்னு பார்த்துடலாம். ஜெயிக்காது, முடிஞ்சு போச்சு கதை. அப்ப என்னென்னவோ ஆகும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை 25,000 ஓட்டு வாங்கிட்டு நிற்பாரு, அப்படியே 1 லட்சம் கூட ஓட்டு வாங்கிட்டு நிற்பாரு முதல்ல வர சுயேட்சைக்கு. இவங்க பண்ணிருக்கிற வேலையெல்லாம் அங்க மாட்டிக்கும். உள்ளபடியே பார்த்தீர்கள் மக்களே. இப்பவும் சொல்ல வரேன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி, செக்ஷன் 59 படி இன்னைக்கும் வாக்கு சீட்டை வைத்துத்தான் இவர்கள் தேர்தலை நடத்த வேண்டும். ஐயா எம்ஜி தேவசகாயம், சிட்டிசன் கமிஷன் ஃபார் எலெக்ஷன், அதனுடைய கன்வீனர் இப்ப கூட கட்டுரை எழுதியிருக்கிறாரு. செக்ஷன் 59 படி நீங்க இந்த தேர்தல் ஆணையம், நீங்க வாக்குச்சீட்டை வைத்துத்தான் தேர்தலை நடத்த வேண்டும். நடத்த முடியாத சூழல் இருக்கக்கூடிய இடத்தில் இவிஎம்களை பயன்படுத்தலாம். அதான் 61A, செக்ஷன் 61A. அதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் பிரச்சா அப்படின்ற சொல்ற ஒரு வேட்பாளர், நான் எடுத்து காட்டுற அந்த விவரத்தையே, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் எலெக்ஷன் த்ரூ பேப்பர் பேலட்ஸ் இன் நம்பர் 7 ராம்பூர் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, I am writing to you in order to draw your kind attention to the provisions of section 59 of the Representation of the People Act 1951, which provides for election to be held through ballot papers, as also the provision of section 61A of the Act, which provides that the giving and recording of votes by voting machine may be adopted in such a constituency or constituencies as the election commission may, having regard to the circumstances of each case, specify. அங்கெல்லாம் சீட்டை கொண்டு போக முடியல, அங்க மழை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டன்ற இடத்துல நீங்க பயன்படுத்தலாம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தான் பயன்படுத்தணும், அதுதான் சட்டம்னு சொல்லி இதுக்கு மேலேயும் தேர்தல் ஆணையம் புழுக வேணான்றதுக்காகத்தான் அவர் பிராச்சா வந்துட்டு முகமது பிராச்சா அவர் போட்டியிடுறாரு. அவரே தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்பினார், நீ 5 நாள்ல பதில் சொல்லணும்னா நான் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போய் ஒன்றும் ஆக போறது இல்லை, போவார், அவ்வளவுதான். கோர்ட்டு தான் அவங்கள சுதந்திரமான அமைப்பு, அதுல எல்லாம் தலையிடக்கூடாது. இதெல்லாம் என்ன விதமான ஏமாற்று வேலைன்னு தெரியல. சோ மக்களே, இந்த பின்னாடி தள்ளுறது, அந்த வேட்பாளர்களை பின்னாடி தள்ளிட்டு அவங்களுடைய வாக்கெல்லாம் திருடி முன்னாடி மேல கொண்டு போய் போட்டு பாஜகவை ஜெயிக்கிறதுக்கான சூட்சமம் தான் இவர்களுக்கான சின்னங்களை மறுப்பது. அதே அமமுக கேட்டவுடனே கூக்கர் சின்னத்தை கொடுத்துருச்சு. தமாக கேட்ட தமிழ் மாநில காங்கிரஸ், அது மாபெரும் மகத்தான கட்சின்னு உங்களுக்கு தெரியும், ஜி.கே. வாசன் தலைமையிலான அந்த கட்சி கேட்டவுடனே சைக்கிள் சின்னத்தை கொடுத்துட்டாங்க ஒரே நாள்ல. என்ன கூத்துதெல்லாம், எப்படி கண்ணு முன்னாடி அயோக்கியத்தனம் பண்றாங்கன்றத பாருங்க. இதைத்தான் நான் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். நான் விடவே மாட்டோம், நாங்கள் விடவே மாட்டோம். நீங்கள் தயாராகுங்கள் மக்களே. இந்த வீடியோ வந்துட்டு பரவலா நீங்க பரப்புங்க. இப்பவும் நீ வந்துட்டு இந்த தேர்தல் ஆணையம் யோக்கியமானதா இருந்ததுன்னா பேப்பர்ல தான் நடத்தணும். இல்லைன்னா இது 7 கட்டங்களாக நடைபெறக்கூடிய ஜனநாயக படுகொலை என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.